Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம 6th standard socialல பாலிட்டில இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதில் உள்ள question and answers தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்ஸ் நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். எப்போவுமே படிக்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மெமரி ஆகாது. இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எதுக்குன்னா ஆல்ரெடி நீங்கள் படித்ததை உங்களே நீங்கள் செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறது, அசஸ் பண்ணுறதுக்கு தான் இது. நீங்கள் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு எவாலுவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கொஸ்டின் ஆன்சர். இதையே வச்சு நீங்கள் படிக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த லெசன் இருக்கு இல்லையா, இந்த லெசனை ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணணும். இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் படிக்கணும். ஒரு நோட்டு போட்டு ஒரு நோட்ஸை எழுதணும். இப்போ நம்ம சேனல்லையே நான் இந்த லெசனோட நோட்ஸ் போட்டிருக்கேன். அது நீங்கள் ஒன் டைம் நீங்கள் ஒரு தனியாக ஒரு நோட்டு போட்டு அதில் எழுதுனீங்கன்னா, எழுதும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் உங்கள் கை எழுதுது, உங்கள் கண் பார்க்குது, உங்கள் மூளை அப்சர்வ் பண்ணுது. ஸோ இத்தனை வேலை பண்ணும்போது கண்டிப்பாக அதோட பாயிண்ட்ஸ் உங்கள் மூளைக்கு ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எக்ஸாம் டைம்லேயும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் வெறுமனமே இந்தமாதிரி கொஸ்டின் இந்த ஆன்சர் அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மறந்து போகும். இது என்னோடய டிப்ஸ். இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இது. ஜான்வரி 26, 1950. இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், குடியரசு தினமாக என்ன பண்ணுறோம், கொண்டாடுறோம். ஜான்வரி 26. நெக்ஸ்ட் 1929 காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 1929ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? லாகூர் காங்கிரஸ் மாநாடு. 1929ஆம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வலுப்பெற்ற கோரிக்கை எது? என்ன கோரிக்கை வலுப்பெற்றுச்சுன்னா பூரண சுயராஜ்யம். 1930 ஜனவரி 26 அன்று எதற்காக கொண்டாடப்பட்டது? எதுக்காக இதை கொண்டாடினாங்கன்னா, நம்ம ஜனவரி 26 பார்த்துட்டு குடியரசு தினம் போடக்கூடாது. நம்ம எக்ஸாமில் நம்ம டக்குன்னு ஜனவரி 26 பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், குடியரசு தினம் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஆனால் இயரை பார்க்கணும் 1930. ஸோ இதை ஆன்சர் பூரண சுயராஜ்ய தினம். கூற்று: இந்திய அரசியலமைப்பு சட்டம் 26 ஜனவரி 1950 அன்று நடைமுறைக்கு வந்தது. கூற்று 2: 1930 ஜனவரி 26 அன்று பூரண சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்டது. இரண்டுமே சரி. அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று எது? குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை வரையறுத்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு விளக்குகிறது? நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1946 தான் உருவாக்கப்பட்டது. அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? தலைவர் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அம்பேத்கர் கிடையாது, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? எத்தனை உறுப்பினர்கள்? 389 உறுப்பினர்கள் இருந்தனர். கூற்று: அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயிக்கிறது. கூற்று 2: அரசியலமைப்பு சட்டம் நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாகும். இரண்டுமே சரிதான். அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கான அடிப்படை விதிகள் மற்றும் கொள்கைகளை ஆவணப்படுத்துகிறது. காரணம், அது குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் மற்றும் அரசின் அதிகார வரம்புகளை வரையறுக்கிறது. ஆன்சர் கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர்ய கூற்றுக்கு சரியான விளக்கம்.
இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாட்டின் உயர்ந்த பட்ச சட்டமாக கருதப்படுகிறது. அரசியல் கட்டமைப்புகள், அதிகாரங்கள் மற்றும் குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் ஆகியவற்றுக்கான அடிப்படை அமைப்பை அது வழங்குகிறது. இரண்டுமே சரி. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏக்கு சரியான விளக்கம். கூற்று ஏ. அரசமைப்பு நிர்ணய மன்றம் 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் நோக்கத்திற்காக அது அமைக்கப்பட்டது. இரண்டுமே சரி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. கூற்று. அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைகளுடன் கடமைகளையும் வரையறுக்கிறது. ஒரு நாட்டின் குடிமக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான உறவுக்கான அடிப்படை கட்டமைப்பை அரசியலமைப்பு வழங்குகிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. கீழ்கண்டவற்றில் அரசியலமைப்பின் செயல்பாடுகளை சரியாக குறிப்பிடுவது எது? அரசின் அதிகாரங்களை வரையறுத்தல். 2 குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயித்தல். 3 அரச நிறுவனங்களின் கடமைகளை விளக்குதல். 4 வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குதல். எல்லாமே சரிதான். 4மே சரி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946. பொறுத்துக. பட்டியல் 1 அரசமைப்பு நிர்ணய மன்றம், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அரசியல் அமைப்பு சட்டம், பூரண சுயராஜ்ய தினம். பட்டியல் 2 ஏ 389 உறுப்பினர்கள், பி 1946, சி உயர்ந்தபட்ச சட்டம், டி 1930 ஜனவரி 26. பொறுத்துக்க பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு எது நல்லா தெரிஞ்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு பொருத்திடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் நமக்கு எது நல்லா தெரியும்? ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் உறுப்பினர். 389 உறுப்பினர்கள் ஒருத்தர் ராஜேந்திர பிரசாத். அப்போது 2க்கு என்ன வரும்? ஏ. இங்கே ஏபிசியில் 2க்கு ஏ ஆப்ஷன் ஏலையும் இருக்குது, டிலையும் இருக்குது. அப்போது இது 2 தான் நம்ம எடுத்துக்கணும், பிசியை ஒமிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு எது நல்லா தெரியுதோ அதை எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் பூரண சுயராஜ்ய தினம் எப்போ கொண்டாடப்பட்டது? 1930 ஜனவரி 26. அப்போது ஏ அண்ட் டி ஆப்ஷனில் 4த்துக்கு டி எதில் வருது? ஏல வருது. அப்போது 2 மேட்ச் ஆகிடுச்சு, 2வது மேட்ச் ஆகிடுச்சு, 4த்தும் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. இப்போ மற்றதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் அரசமைப்பு நிர்ணய மன்றம், ஆப்ஷன் பி 1946 அப்போ தான் அது உருவாக்கப்பட்டது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 2க்கு ஏ 389 உறுப்பினர்கள். அரசியலமைப்பு சட்டம், சி உயர்ந்தபட்ச சட்டம். பூரண சுயராஜ்ய தினம் 1930 ஜனவரி 26. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு எது நல்லா கிளியராக தெரியுதோ அதை வச்சு பொருத்திட்டு மீதியை நம்ம ஆப்ஷனை பார்த்து பொருத்திக்கலாம். ஆப்ஷன் ஏ. காரணம் கூறுக. கூற்று ஏ. அரசியலமைப்பு நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. காரணம், அரசின் அதிகாரங்கள், அரச நிறுவனங்களின் கடமைகள் மற்றும் குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் ஆகியவற்றை அது வரையறுக்கிறது. ஆப்ஷன் ஏ. ஏஆர் இரண்டும் சரி. ஆர் ஏக்கு சரியான விளக்கம். 20 கூற்று. அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் 389 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். சரி. ஆப்ஷன் ஏ. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அரசமைப்பு நிர்ணய மன்றம் 1946 உருவாக்கப்பட்டது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜவஹர்லால் நேரு அதில் இடம்பெற்றிருந்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் அதில் இடம்பெற்ற. உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் சரியா தவறான்னு எடுத்திருக்கேன், மேட்ச் த ஃபாலோயிங் எடுத்திருக்கேன், கூற்று எடுத்திருக்கேன், அப்புறம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இந்த மாதிரி எப்படி வேணால் கேட்கலாம். ஒரே கொஸ்டினை எப்படி வேணால் அவங்க மாற்றி மாற்றி கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதுக்கு முதல்ல நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கூற்றாக கேட்பாங்க, பொறுத்துக்களாக கேட்பாங்க. ரொம்ப நமக்கு கூற்றெல்லாம் கேட்கும்போது நம்மளே குழப்புற மாதிரி கேட்பாங்க. நம்ம படிச்சிருப்போம், அதனால் அந்த ஒவ்வொரு லைனையுமே நம்ம இம்பார்ட்டன்ட் புரிஞ்சு படித்தா நம்ம கூற்றெல்லாம் கேட்கும்போது ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணலாம். அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த 4ல் எது கரெக்டுனா, ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு, 2வது கரெக்டு, 3வது கரெக்டு. சர்தார் வல்லபாய் பட்டேல் அது இடம்பெறவில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சர்தார் வல்லபாய் பட்டேல் அதில் இடம்பெற்றிருக்கார். ஸோ 1, 2, 3 இதுதான் சரி.
கீழ்கண்டவற்றில் அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றவர் யார்? விமென்ஸில் யாருன்னா சரோஜினி நாயுடு. பெண்கள் கூட அதில் இடம்பெற்றிருப்பாங்க. அதில் சரோஜினி நாயுடு. பின்வருவனவற்றில் அரசியலமைப்பின் பணியாக கருதப்படாதது எது? குடிமக்களின் உரிமைகளை நிர்ணயித்தல், குடிமக்களின் கடமைகளை வரையறுத்தல், அரசு நிறுவனங்களின் கடமைகளை விளக்குதல், தனிநபரின் குடும்ப விதிகளை நிர்ணயித்தல். 4 அது வராது. தனிநபரின் குடும்ப விதிகளை நிர்ணயித்தல். விதிமுறைகள் மக்கள் ஒருவரை ஒருவர் தொந்தரவு செய்யாமல் இருக்க உதவுகின்றன. காரணம் சமூகத்தின் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் ஏற்படுத்த விதிமுறைகள் உதவுகின்றன. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 26 நவம்பர் 1946 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1946 அது என்ன பண்ணாங்க, எழுத ஆரம்பிச்சாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26 நவம்பர் 1946. எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னு கேட்டால் 26 ஜனவரி 1950. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும். சரியா தவறா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் ஏ சரி. பொறுத்துக. வரைவு குழு தலைவர், அரசியலமைப்பு ஆலோசகர், அரசியலமைப்பு சட்ட நாள், அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் முதல் கூட்டம். இந்த பக்கம் ஆப்ஷன் ஏ வந்து PN ராவ், டாக்டர் அம்பேத்கர், நவம்பர் 26, டிசம்பர் 9, 1946. வரைவு குழு தலைவர் எல்லாருக்குமே தெரிஞ்சது யாரு? டாக்டர் அம்பேத்கர். அப்போ 1க்கு வந்து பி, நமக்கு வந்து 1 வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு. அப்போ 1 வந்து பி. 1B வந்து A and C ஆப்ஷன் இருக்குது. அப்போ B and D ஒமிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு ஆலோசகர் PN ராவ். இப்போ 2வதுக்கு A. ஸோ A தான் மேட்ச் ஆகுது. அரசியலமைப்பு சட்ட நாள், சட்ட நாள்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இப்போது நவம்பர் 26. அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா டிசம்பர் 9, 1946. ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ. காரணம் கூறுக. கூற்று. நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடப்படுகிறது. காரணம் 1949 நவம்பர் 26 அன்று அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை தான் நம்ம அரசியலமைப்பு நாளாகவும் அரசியலமைப்பு சட்ட நாளாகவும் கொண்டாடுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்று சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். வரைவு குழுவில் 7 உறுப்பினர்கள் இருந்தனர். டாக்டர் அம்பேத்கர் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். PN ராவ் அரசியலமைப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அரசியலமைப்பை உருவாக்க 64 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் டி. அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை வலியுறுத்தும் மதிப்புகளில் இடம் பெறாதது எது? நீதி, சுதந்திரம், சமத்துவம், முடியாட்சி. பின்வருவனவற்று சரியானது எது? அரசியலமைப்பு உருவாக்க 64 கோடி ரூபாய் செலவானது. அரசியலமைப்பு உருவாக்க 64 லட்சம் ரூபாய் செலவானது. அரசியலமைப்பு உருவாக்க 46 லட்சம் ரூபாய் செலவானது. அரசியலமைப்பு உருவாக்க 96 லட்சம் ரூபாய் செலவானது. நம்மளை குழப்பறதுக்காகவே ஆன்சர் என்னமோ 64 லட்சம் ரூபாய் தான். ஆனால் அது நம்மளை குழப்பறதுக்காக 64 கோடி போட்டிருப்பாங்க. அந்த 6 மாற்றி போட்டிருப்பாங்க, 46 போட்டிருப்பாங்க. அப்புறம் 6ஓட 9 சேர்த்து 96 லட்சம் போட்டிருப்பாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும், எது நம்ம படிச்சோம். அதனால கிளியராக படிச்சுக்கணும். 64 லட்சம் ரூபாய் செலவானது. ஆப்ஷன் பி. 32. கூற்று 1. அரசியலமைப்பு உருவாக்கும் பணியில் சுமார் 2000 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அரசியலமைப்பு சட்டம் ஒரே முயற்சியில் எந்த மாற்றமும் இல்லாமல் உருவாக்கப்பட்டது. இதில் வந்து ஃபஸ்ட்டு 1 கரெக்டு, 2வது தப்பு. சாரி, ஃபஸ்ட்டு 1 மட்டும் கரெக்டு, 2வது தப்பு. ஏன்னா நிறைய ஒரே டைமில் அவங்க எழுதலை, மாற்றங்கள் இருந்தது. மாற்றி மாற்றி தான் அவங்க என்ன பண்ணாங்க, அதை எழுதினாங்க. ஆப்ஷன் ஏ. முகப்புரை என்பது எதை குறிக்கிறது? முகப்புரைனா முன்னுரை, இண்டெக்ஸ். ஸோ அரசியலமைப்பின் முன்னுரை. கீழ்கண்டவற்றில் முகப்புரை இந்தியாவை எவ்வாறு வரையறுக்கிறது? இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. எல்லாமே. ஆப்ஷன் டி. காரணம் கூறுக.
கூற்று ஏ. இந்தியா மத சார்பின்மை கொள்கையை பின்பற்றுகிறது. காரணம், அரசு அனைத்து மதங்களையும் சமமாக கருதி மத அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. கரெக்ட், ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ. பொறுத்துக. அடிப்படை உரிமை, அதோட பொருள். சம உரிமை, சுதந்திர சமய உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. இந்த பக்கம் மதத்தை பின்பற்றும் சுதந்திரம், சட்டத்தின் சமத்துவம், சுரண்டலிலிருந்து பாதுகாப்பு, உரிமைகளை பாதுகாக்க நீதிமன்றத்தை அணுகுதல். சம உரிமைக்கு பி, சட்டத்தின் முன் சமத்துவம், சமம் சமத்துவம். சுதந்திர சமய உரிமை, மதம். ஸோ சமயனா மதம், மதத்தை பின்பற்றும் சுதந்திரம். ரெண்டுக்கு ஏ. சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுரண்டலிலிருந்து பாதுகாப்பு, சட்ட தீர்வு பெறும் உரிமை உரிமைகளை பாதுகாக்க நம்ம என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தை அணுகலாம். இதை பேஸ் பண்ணி ஷார்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இறையாண்மை என்பதன் சரியான பொருள் எது? நாட்டின் உச்சநிலை அதிகாரம் தான் இறையாண்மை. ஆப்ஷன் ஏ. சரியா தவறா? இந்தியாவில் அரசுக்கென தனி மதம் உள்ளது. தவறு, எந்த மதமே கிடையாது. அரசு பொதுவானது, தனியா மதம் கிடையாது. கீழ்கண்டவற்றில் அடிப்படை உரிமைகள் இடம் பெறுவது எது? வாக்களிக்கும் உரிமை, சொத்துரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை, வரி செலுத்தாத உரிமை. அடிப்படை உரிமைகளை இடம் பெறுவது எது? ஸோ சட்ட தீர்வு பெறும் உரிமை. ஆப்ஷன் சி. நாடாளுமன்ற முறையிலான அரசாங்க அமைப்பை இந்திய அரசியலமைப்பு வழங்குகிறது. நிறைவேற்ற அதிகாரம் சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பு உடையதாக உள்ளது. ஆப்ஷன் சி, இரண்டுமே சரி. பின்வருவனவற்றில் எது அடிப்படை உரிமை அல்ல? சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி உரிமை, கட்டாயமாக வரி செலுத்தாத உரிமை. ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றில் கூற்றுகளில் மத சார்பின்மையை சரியாக விளக்குவது எது? அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே ஆதரிக்கும், அரசு அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தும், மத நம்பிக்கைகளை அரசு தடை செய்யும், ஒரு மதத்தை பின்பற்றுவது மட்டுமே அனுமதிக்கப்படும். ஆப்ஷன் பி, அரசு அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தும். வழிகாட்டு நெறிமுறைகளில் முக்கிய நோக்கம் என்ன? அரசுகள் சட்டம் இயற்றும் போது, ஆட்சி செய்யும் போது வழிகாட்டுறதுதான் வழிகாட்டு நெறிமுறைகள் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் பி. பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்படும் உரிமை எது? என்ன உரிமை? எல்லாருக்குமே தெரிஞ்சது, வயது வந்தோர் வாக்குரிமை. வயது வந்தோர் வாக்குரிமை பெற சாதி, மதம், பாலினம், பொருளாதார நிலை ஆகியவை தடையாக இருக்கக்கூடாது. 18 வயது பூர்த்தியான ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்களிக்கும் உரிமை பெறுகின்றன. இரண்டுமே சரி. பொறுத்துக. தேசிய சின்னங்களை மதித்தல், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல். இது வரும் ஆன்சர். சுற்றுச்சூழல் பாதுகாப்புகள் காடுகள், நதிகள், ஏரிகளை பாதுகாத்தல், அறிவியல் மனப்பான்மை, அறிவியல் மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்த்தல், நாட்டை பாதுகாத்தல், தேவைப்படும் போது சேவை செய்தல். ஆன்சர் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் ஏ. 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு சி, 4க்கு டி. ஆப்ஷன் ஏ. வழிகாட்டு நெறிமுறைகள் அரசுகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றன. அரசுகள் சட்டம் இயற்றும் போது, ஆட்சி செய்யும் போது அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டுமே சரி, விளக்கமும் சரி. ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றில் குடிமக்களின் அடிப்படை கடமையாக குறிப்பிடப்படாதது எது? இயற்கையை பாதுகாத்தல், அரசு சொத்துக்களை பாதுகாத்தல், வன்முறையை தவிர்த்தல், வரி செலுத்துவதை தவிர்த்தல். ஆப்ஷன் டி, வரி செலுத்துவதை தவிர்த்தல். 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பை வழங்குவது யாருடைய கடமை? இந்த லெசனை படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆசிரியர்கள் சொல்லிடுவாங்க. பட் ஆனால் ஆன்சர் பெற்றோர் அல்லது பாதுகாவலர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம் பெறாதவர் யார்? K.M. முன்ஷி, அல்லாடி கிருஷ்ணசாமி, T.T. கிருஷ்ணமாச்சாரி, ஜவஹர்லால் நேரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதன்மை சிற்பியாக கருதப்படுவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். சரியா தவறா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது
395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. ஆப்ஷன் ஏ சரி. தற்போதைய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை எது? ஃபர்ஸ்ட் 22, இப்போ 25. தற்போது 25. ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது? 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். ஆரம்பகால அரசியலமைப்பு. பி 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். ஆரம்பகால அரசியலமைப்பு. 389 உறுப்புகள், 22 பகுதிகள், 12 அட்டவணைகள். தற்போதைய அரசியலமைப்பு. 395 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். ஆரம்பகால அரசியலமைப்பு. நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். இது கரெக்டு. பட் ஆனால் ஆரம்பகால அரசியலமைப்பு தற்கால அரசியலமைப்பு பி. ஸோ நம்மளை குழப்பி கேட்பாங்க. அதனால் நம்ம கவனமாக படித்ததை ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஆன்சரை மார்க் பண்ணணும். ஆப்ஷன் ஏ. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தினம் கொண்டாடப்படும் நாள். ஆல்ரெடி சொல்லியாச்சு. நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபை எந்த ஆண்டு ஏற்றுக்கொண்டது? 1949. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். தந்தை, சிற்பி எல்லாமே டாக்டர் அம்பேத்கர். பின்வருவனவற்றில் முகப்புரையின் முக்கிய நோக்கங்களை சரியாக குறிப்பிடுவது எது? நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாமே. மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசு முறை என்பது மக்களாட்சி. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாகும். காரணம், அரசு அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துகிறது. கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ. சரியாக பொறுத்துக. முகப்புரை. முகப்புரை என்ன வரும்? அரசியலமைப்பிற்கான அறிமுகம். மத சார்பின்மை, அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துதல். ஏ. இறையாண்மை. இறையாண்மை சொல்லும்போது முழு அதிகாரம். வரைவுக்குழு. வரைவுக்குழு அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு, சட்ட வரைவை உருவாக்கி குழு. ஸோ ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா தவறா? வயது வந்தோர் வாக்குரிமையின்படி 18 வயதை அடைந்த குடிமக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உள்ளது. சரி. ஜனவரி 26 சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்ட தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 26 நவம்பர் 1949 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன் டி. எல்லாமே கரெக்ட். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எதற்காக வழிகாட்டுகின்றன? மக்களுக்கு, நீதிமன்றங்களுக்கு மட்டும், தேர்தல் ஆணையத்திற்கு மட்டும், அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்? மக்களுக்கும் வழிகாட்டுறது. இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் நீங்களே படித்து நீங்களே உங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த லெசனை அடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.